இரண்டு சத்தமிடா இப்படியாக கீழ் உலகம் போக வேண்டும் என்று சொன்னார். சரி, என்ன ரூபம் எடுக்கிறது யோசிக்க ஒரு வேட்டுவாளி ரூபம் கொண்டார் மாயவன். வேட்டுவாளி ரூபம் கொண்டு தாமரை தண்டோடு வெளியாகவே கீழ் உலகத்துக்கு வருகின்றார். சரி, அழைக்கிற தங்காய் மந்திர கண்ணி. அண்ணா, தங்கச்சி. அண்ணா, எப்படி இருக்கா? நலமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலத்திற்கு குறைவில்லை அம்மா. உன்னை தேடி வந்து ஒரு காரணம் இருக்கிறது அம்மா. எதற்காக அண்ணா? நான் அவ்வப்போது உன்னை தேடி வந்து பார்க்கும் போது அம்மா நம்ம ரெண்டு பேரும் சண்டை வரும், ஆனா சமாதானம் ஆயிருவோம். உண்மைதான். கடைசியா சண்டை போட்டு போகும்போது அம்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கின்றதா? உலகம் அழிந்து விட்டால் என்னை காண வருவீர்கள் என்று சொன்னீர்கள். அது போல உலகம் அழிந்து விட்டது அம்மா. அப்படியா அண்ணா? என்ன எப்படி என்ன உலகம் அழிந்து விட்டது? எல்லாம் உன் அக்காள் பாரதியால் வந்து வெனதான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, உன் அக்காள் செய்த தவறுக்காக சரி எனக்கு இந்த உலகம் எல்லாம் அழிந்து விட்டது. அம்மா, மீண்டும் இந்த உலகத்தை படைக்க வேண்டுமானால் உன் கையால் எனக்கு ஒரு பிடி குங்கும மண் மட்டும் வேண்டும் அம்மா. அண்ணா, என்ன நீனே ஒரு உலகளந்த மாயவர், மண்ணளந்த மாயவர். உனக்கு இல்லாத மண்ணா ஒரு பிடி மண் என்ன 1000 பிடி மண் உனக்கு தருகிறேன். தங்காய், உலகத்தை ஓரடியால் அளந்த மாயவன் நானாக இருந்தாலும் இந்த பூமிக்கு சொந்தப்பட்டவள் நீதானே? உண்மைதான். அளந்தவன் நான், சொந்தப்பட்டவள் நீ. சரி, யாராருக்கிட்ட என்னன்னு எப்போது வாங்க வேண்டும் வரைமுறை இருக்குது அல்லவா? உண்மைதான். மண்ணுக்கு சொந்தப்பட்ட வெளி மட்டும் தானே? ஆமா. உன் கையால தாம்மா. இதோ வைத்துக் கொள்ளண்ணா. சந்தோஷம். ஒரு பிடி மண்ணை வாங்கினான். சரி, ஒரு பிடி மண்ணை வாங்கிக்கிட்டு சொல்ல தூரம் வருகின்றான். ஆமா, நினைக்கிற தங்கச்சிட்ட ஒரு பிடி மண்ணை வாங்கிட்டோமே, இந்த மண்ணை வைத்து உலகத்தை படைக்க முடியாவிட்டால் மீண்டும் ஒருக்க வரணும். எவ்வளவுதான் உறவா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம், பல வாட்டி கேட்ட மனம் எப்படி இருக்கும்? அதுலயும் சும்மா சும்மா அந்த வேட்டுவாளி ரூபம் போட்டு வர முடியுமா? வர முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? வேட்டுவாளி மாதிரி ஆயிடுவோம். ஆமா, அதனால அதாவது தங்கைக்கு தெரியாமல் ஒரு பிடி மண்ணை எடுத்து கையால் களவு செய்கின்றார். கேட்டா கொடுப்பாதானே? ஆமா, இவருடைய எண்ணம் போது பாத்தீங்களா? என்ன அவரு ஏன் கேட்கறா? இன்னைக்கு சொந்த தங்கச்சி தான். சரி, இன்னைக்கு அண்ணன் கிட்ட கேட்டாலே அண்ணன் தர மாட்டாங்க, தங்கச்சி கிட்ட தர மாட்டாங்க. சரி, இப்படி இருக்கின்ற போது தங்கைக்கு தெரியாமல் ஒரு பிடி மண்ணை களவு செய்கின்றார். சரி, கண்ணி கொடுத்த மண்ணையும் களவு செய்த மண்ணை கொடுத்த தாமரை தண்டூர் விலை வரும்போது அங்கே அம்மா கண்ணி கொடுத்தாள் ஒரு பீடி மை, ஒரு பீடி மை, களவு செய்தாள் ஒரு பீடி மை, மறு பீடி மை, 2 பீடி மண்ணும் கொண்டு கடலில் வாரபோது கண்ணி கொடுத்த மண்ணதுதான் கருவுருவாய் இருந்திடுமா களவு செய்த மண்ணதுதான், களவு செய்த மண்ணதுதான் பார்க்கடலில். இப்படி கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடி மண், களவு செய்தார் மறுபடி மண், 2 பிடி மண்ணும் கொண்டு கடலில் வரும் பொழுது களவு செய்த மண் மட்டும் கரைந்து விடுகின்றது. சரி, கண்ணி கொடுத்த மண் மட்டும் கரு உருவாக இருக்கின்றது. அது எதனாலே? மாயவனுக்கு களவு செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது. ஆனால் அதாவது ஒருவன் உண்மையோடு உழைப்போடு நீதியோடு நேர்மையோடு உழைக்கின்ற எந்த ஒரு பொருளும் வாழ்க்கையில நிலைக்கும். சரி, ஆனா களவு செய்த பொருள் கடவாய் கஞ்சிக்கு உதவாது சொல்லுவார்கள். அதனால மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாயவன் அந்த களவு செய்த மண்ணே நிலைக்கல. ஆமா, பூலோக மக்கள் எடுக்கக்கூடிய பொன் பொருட்களா நிலைக்க போகிறது. நிலைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், இல்லாத போதுதான் தெரியும் அருமை இல்லையா? ஆமா, கஷ்டப்பட்ட இன்னைக்கு சங்கடமா இருக்கும். சரி, ஆனா கஷ்டப்பட்ட போது நாளைக்கு சந்தோஷப்படும். உண்மைதானே? கண்ணி கொடுத்த மண்ணை கொண்டு சிவபெருமான் முன்பு கொண்டு வைக்கின்றார். மண்ணை கண்ட பொழுது மகாதேவர் மனமகிழ்ந்தார். உங்கள் பெருமையை எப்படி என்று சொல்வதென்றே தெரியவில்லை. மச்சா இருந்த மலையேறி பொழைக்கலாம். சரிதான், நான் பொழைச்சிக்கிட்டேன். அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல மச்சா நம்பி ஒரு காம்பவுண்ட் சுவரை ஏறி பாப்போம். எங்க நம்பி போக முடியாது. சரிதான், நம்மள கூட்டி வச்சு கொல்லுவான். அதனால கொண்டு வந்த மண்ணை பார்த்தா சந்தோஷம் கொண்டு என்ன செய்தார் பாருங்க. என்ன செய்கின்றார்? கொண்டு வந்த மண்ணதையும் கூறு நாளாய் பங்கு வைத்தார். மண்ணதையும் கூறு நாளாய் பங்கு வைத்தார். ஒரு பங்கு மலையாக ஒரு பங்கு வானமாக, அங்கே ஒரு பங்கு மலையாக ஒரு
பங்கு கடலாக ஒரு பங்கு மலையாக ஒரு பங்கு வானமாக நாலு பங்காய் மண் வீடுக்கு நடுவே ஒதுக்கும் கைலாசம் சந்திரர்கள் சூரியர்கள் தானவர்கள் மாணவர்கள் மட்டி மரம் தாவரமோ தாமரைகள் எங்கு ஒன்றாய் வந்திடுவான் அப்படி போட்டு இப்படி கொண்டு வந்த மண்ணை கூறு நான்காக பிரிக்கின்றார். ஒரு பங்கு மலையாக ஒரு பங்கு கடலாக ஒரு பங்கு வானமாக ஒரு பங்கு பூமியாக 4 பங்காய் மண்பிரிக்கு நடுவே உதிக்கிறது தானாக தோன்றிய தங்க கைலாச மாமலை. 4 பக்கம் உலகம் தோன்றியாச்சு. அம்மா என்னமோ உயிர்களை பிறவி செய்ய வேண்டும். சரிப்பாக எல்லா மண்ணையும் பங்கு வைத்த போது பரமேஸ்வரன் கையில பாக்கி மண் ஒட்டி இருக்கு. அடேங்கப்பா. இந்த உதிர்ந்த மண்ணுகள் யாரையெல்லாம் பிறவி செய்யணும்னு பார்த்தா சரி பரமசிவனாரின் விதிப்படி இந்த உலகத்திலேயே பிறப்பொன்று இறந்தால் இறப்பு நிச்சயம். உண்மைதான். மண்ணில் பிறந்தவன் மண்ணிலே இறக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அதை மையமாக கொண்டு உதிர்ந்த மண்ணுகளில் சிவபெருமான் மர மட்ட தாமரை புழு பூச்சி ஜடமெல்லாம் பிறவி செய்கின்றார். சரி. ஓரறிவு ஜீவராசிவரை யார் அறிவு ஜீவராசிவரை ஆமா சிவபெருமான் பிறவி செய்து விடுகின்றார். இப்படி கைலாசமலை தோன்றிய போது கைலாசமலம் தோன்றுகிறது. அதாவது மட்டை மரம் தாமரம் எல்லாமே தோன்றுகிறது. எல்லாம் தோன்றி விட்டது. மறைந்து போன தேவர்கள் வருகிறார்கள், முனிவர்கள் வருகிறார்கள். கந்தன் கணபதி எல்லோரும் தோன்றினார்களா? ஆமா. நந்தி நாரதர் எல்லோரும் சூழே. சரி. ஆதிகரிக்கிறதாய சிவபெருமான் அந்த கைலாசமலையில் ஏகபோக குழுவாகவே இருக்கிறாரா? இருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதி வருகிறாள். சுவாமி என்ன கைலாசம் படைச்சாச்சு. அம்மா எவ்வளவு அழகாக இருக்கிறது பாத்தீங்களா? நல்லா தான் இருக்கும். எங்க அண்ணன் போயிட்டாரா? அண்ணன் போயிட்டாங்க. இப்ப நீ என்ன இடத்துல சிரிச்சிட்டு வர்றா? சுவாமி என்ன இன்னும் ஒண்ணு கேட்கணும் சுவாமி உங்ககிட்ட. பார்வதி என்ன எதிர் தானே தெளிவா கேட்டு. என்ன இப்ப உனக்கு சங்கடமா சந்தோஷமா? எனக்கு தானே அம்மா சந்தோஷம் இருக்கிறது, கொஞ்சம் சங்கடமும் இருக்கிறது. நீ சந்தோஷப்பட்டுதான் ஒருக்க உலகம் அடைந்து விட்டது. ஆமா. இப்ப அதே சந்தோஷம் வருகின்ற என்ன காரணம்? உலகம் படைச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அதுலயும் கைலாசத்தை பாருங்க, தரையை பாருங்கள், தூசு மாசு அடைஞ்சிருக்கின்றது. ஆமா, இதெல்லாம் சுத்தம் செய்யணும் இல்லையா? ஆமா சுவாமி. பார்வதி அதனாலே சுத்தம் செய்வதற்கு சரி எனக்கு ஒரு பெண்ணை பிறவி செய்தாருங்களேன். பார்வதி நமக்கு சொந்தப்பட்ட கைலாசமலை இது நாம தான் சுத்தம் செய்யணும். இதுக்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது சுவாமி. சும்மாவே பெண்களுக்கு ஒரு பெரிய தேகம் உண்டு. என்ன தேகம்? என்னது? சந்தேகம். இந்த சந்தேகம் உனக்கு அதிகமா இருக்கும். நீ ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு இருக்க நம்மளுக்கு எதுக்கு சண்டை? வேண்டாம் பார்வதி. சுவாமி என்ன நான் கைலாசம் சுத்தம் செய்வதற்கு தான் பெண் கேட்டேன். நீங்க என்னமோ பேசுகிறீர்கள். நீ எப்ப என்ன பேசணும் யாருக்கு தெரியும்? இப்ப நீங்க சுத்தம் செய்ய பெண்ணை பிறவி செய்து தரப்போறீர்களா இல்லையா? போட்டுமா? வேண்டாம் பார்வதி. சுவாமி பெண் வேண்டாம் பார்வதி. பெண் வேண்டாம். வேண்டும் சுவாமி. வேண்டாம் பார்வதி. வேண்டும் சுவாமி. வேண்டாம் என்று பகவான் சொல்ல, வேண்டும் என்று பார்வதி சொல்ல பகவானுக்கு கோபம் வருகின்றது. சரி. கோபத்தின் தன்மையாகவே நாசிக்கும் சண்டை வருகின்றது. ஆமா. சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஓகின்ற போது பகவானுக்கு தும்மல் வருகின்றது. அம்மா என்ன சத்தம்? ஆமா. தும்ம நாசியின் வழியாகவே அழக ஒரு பெண் வந்து பிறக்கின்றார். சரிடா. சட்டென்று வந்து பிறந்த தன்மையாலும் கைலாசம் சண்டு துக்க பிறந்து வந்த தன்மையாலும் பிறந்த பெண் பிள்ளைக்கு சண்டத்தி என்று அழகான பெயர் நாமம் சூட்டினார். சண்டத்தியானவே ஆதிகிரிக்கிடதாய் சிவபெருமானிடத்தில் வந்து கேட்கிறாய். என்னரணி பொன்னரணி பொன்னரணி பங்கா மகதேவா மகதேவா காரணத்தை சொல்லிடுவீர் சொல்லிடுவீரே. அப்படி
அம்மா சண்டத்தி வரும் அம்மா சண்டத்தி வந்து சொல்லு சொல்ல கேள கைலாசம் நல்ல கைலாசம் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் வார்த்தை கேட்டபோது அந்த வார்த்தை கேட்டபோதும் சண்டத்தியாள் சம்மதித்தாள் சண்டத்தியாள் சம்மதித்தாள் 2 வருடமாக கைலாசம் சுத்தம் செய்தாள் இந்த சண்டத்தி பெண்கொடியாமல் பிறந்து பகவான் முன்னே வந்து கேட்கிறாள். சரி ஏ சுவாமி, என்னம்மா என்னை பிறவி செய்தீர்கள் அல்லவா, என்ன காரணம்? சண்டத்தி, இந்த கைலாசம் புதிதாக உதித்த போது சரி தூசு மாசு அடைந்திருக்கின்றது. அதனால இந்த கைலாசத்தை சுத்தம் செய்வதற்காக உன்னை நான் பிறவி செய்தேன் அம்மா. சரி சொல்லுங்கள் பாரதி. என்ன? இந்த கைலாசம் சுத்தம் செய்யணும், அதனால சண்டத்தி உன்னை பிறவி செய்து கைலாசம் சுத்தம் செய்ய வேணுமே என்று சொன்னால் சுவாமி, என்னம்மா என்னால முடியுமா? நானும் இப்பொழுதானே பிறந்து வந்திருக்கிறேன் சுவாமி. இருந்தாலும் எனக்கு அதுக்குள்ள வரங்களை தாருங்கள், சக்திகளை தாருங்கள். அவ்வளவுதானே? ஆமா. கைலாசம்ல நீ பிறந்து வளர்ந்த தன்மையாலே உனக்கு இங்கு பணிவிட செய்வதற்கு உனக்கு எல்லா வலுக்களும் சக்தி உனக்கு நான் தருகிறேன். இல்லனா இந்த அம்மாவை என் கூட அனுப்புங்க. என்னத்துக்கு? கைலாசமலை சுத்தம் செய்வதற்கு. பார்வதிக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லித்தான் நான் ஒன்ன பிறவி செய்தேன். ஆமா, நான் என்ன அவளை வேலை செய்ய சொல்லிட்டு வச்சுக்கேன், எனக்கு வீட்டுல இடம் இல்ல. இல்ல சுவாமி, கொஞ்சம் வேலை சொல்லி தரது வரைக்கும் துணையா இருக்கலாமே, அப்புறம் நான் வேலை செஞ்சுக்குவேன். பார்வதி, என்ன கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு வேலையை சொல்லி கொடுக்குறியா? கொஞ்சம் சிறிதளவு சொல்லி கொடுக்கின்றேன். சிறிதளவா? ஆமா. இவ்வளவு இல்லையா? ஆமா ஆமா. அப்படி என்ன வேலை சொல்லி பார்ப்போம்? தூக்குறதுக்கு. அதாவது எல்லாரும் குனிஞ்சு தூப்பாங்க, நீ என்ன செய்யணும்? ஒரு நீல விரிப்பு மாப்பு போயிட்டு இப்படி தூத்து கொடு. குனியண்டா. சரி. இருந்தாலும் பார்வதியானவள் சண்டத்திக்கு தகுந்த வேலை கற்றுக் கொடுத்தாள். சண்டத்தியானவளும் கைலாச மலையில் எல்லா வேலையும் படிப்படியே செய்து வருகின்றனர். 1 வருடம் அல்ல, ஆமா 2 வருடம் அல்ல, சரி 12 வருடமாக சண்டத்தியானவள் கைலாச மலையை தூத்துமலை சுத்தம் செய்து வருகிறாள். 13 வருடத்திலே கைலாசம் ஆண்டு சொல்லுகிறது. அங்கே சொல்லுகிறார் பகவான். பார்வதி, என்ன? அதாவது 12 வருடமாகிவிட்டது. சரி. இந்த சண்டத்தி இங்க இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆமா. உனக்கு முகமும் சரியில்லை. சரிதான் சுவாமி. என்ன, எதனால? இவள் இருந்தால் இனிமேல் தீட்டாகும். அப்படியா? ஆமா. பார்வதி, சண்டத்தி நாமல் இனிமேல் கைலாசத்திலே வைக்க வேண்டாம். என்ன? பெண்ணு ஆசைப்பட நீதானே வைக்க வேண்டான்னு சொல்றீங்க, நான் சொன்ன நல்லா இருக்குமா? சுவாமி, என்ன நானே சொல்லுகிறேன். அப்படி என்ன? சண்டத்தி நம்ம காட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்ப நீ அதாவது நீ பக்க பருவத்தில் சொல்லி சந்தோஷமாக அனுப்பி விட்டு வா. ஆகட்டும் இறைவா. சரி. சண்டத்தி அருகளைத்தாள் பார்வதியானவள். சரி. சண்டத்தி, என்ன இங்கே நீ இருந்தாய் என்று சொன்னால் கைலாசம் தீட்டாகும். சரி. இனிமேல் நீ இங்கே இருக்க கூடாது, வேற எங்க செல்ல வேண்டும்? நீ இருக்கக்கூடிய இடம் காடு. சரி. சரியா? நான் தனிமையாக செல்ல வேண்டும். காட்டிலே தனியாமையாக செல்லும் கேட்கிறாயே, அப்படி ஒண்ணு நாங்க அனுப்பிடுவோமா? அதான் கேட்கிறேன். உனக்காக ஒரு சண்டன் வருவான், அவனை மாலையிட்டு மனமுடைத்து வாழ்ந்து கொள். அப்படியே ஆகட்டும். பார்வதியார் சொல்லி கேட்டு சென்று நினைக்கிறார். 12 வருடகாலம் யாரும் துணை இல்லாத போது பரமேஸ்வரன் அருளால் நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரி. தாயான பார்வதி கானகத்தில் போய் சொல்கின்றாளே, எப்படி வாழ்வை நின்று மனமுறுக்கி கொண்டு அந்த பார்வதா தேவியை சரி வணங்கி எப்படி பணிந்து நிற்கின்றாள். ஆமா. கற்பகமே உனை அன்றி துணை யாரம்மா, கற்பகமே உனை அன்றி துணை யாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணை யாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணை யாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே,
அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உமையல்வி துணையாரம்மா நீயே கதியன போற்றும் எனை கள்பாரம்மா அம்மா கற்பகமே உமையல்வி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடிவாய் திகழும் நெத்திரு கோவிலிலே கலைவடிவாய் திகழும் நெத்திரு கோவிலிலே சிலை வடிவாக நின்று உலகேழும் காப்பவளே சிலை வடிவாக நின்று உலகேழும் காப்பவளே செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே கற்பகமே உமையல்வி துணையாரம்மா நீயே கதியன போற்றும் எனைகள் பாரம்மா அம்மா கற்பகமே உமையல்வி துணையாரம்மா அம்மா அம்மா சண்டத்தி கலங்க வேண்டாம் சரி அம்மா என்னுடைய அருள் எப்பொழுது உனக்கு ஒன்று நீ சென்று வா சந்தோஷமாக சென்று வருகின்றேன் அப்படி என்று சண்டத்தி காற்றி வாழ்ந்து வருகிறாய் ஆமாம் சண்டத்திக்கு ஒரு துணை அனுப்ப வேண்டும் அல்லவா வேண்டுமல்லவா? அப்படி என்று ஆதிசிவனுடைய அருளாலே சரி தேவாதேவர்கள் பகவானுக்கு பூமாலை கட்டுவது வழக்கம் ஆமா அதிலே ஒரு மறையவன் ஒரு நாள் தினத்தில் அந்த பூமாலையை முகர்ந்து விட்டார் ஏய் அப்பா முகர்ந்த காரணத்தினாலே மற்றுமுள்ள தேவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சண்டாள பாவி சண்டாளா ஆ, பகவானு கொண்டு போக பூமாலையை முகர்ந்து விட்டாயடா திறந்து விட்டாயடா சண்டாள பாவி சண்டாள பாவி நீ சண்டனாக போக கிடவதென்று ஆமா. சரி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் சரி சண்டன் வாழ்வது சண்டத்திக்கு தெரியாது ஆமா சண்டத்தி வாழ்வது சண்டனுக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒவ்வொரு கானகத்தில் வாழுகின்றார்கள் சரி சரி ஒரு நாள் தினத்திலே இருவேரும் ஒன்றாக சந்தித்தார்கள் ஆ, சந்தித்த சண்டத்திக்கு ஆச்சரியம் என்ன யாராக இருக்கும் இவர் நம்ம மட்டும் தானே இந்த காட்டுல வாழ்ந்து வர்றோம் ஆமா இன்னைக்கு புதுசா ஒரு ஆடவர் வந்து நிக்கிறாரே இப்படி சண்டை நினைக்கிறா ஆ, சண்டை நினைக்கிறான் என்ன யாராக இருப்பாள் இவள் அதானே நம்ம இதுவரைக்கும் இந்த பெண்ணை பார்த்ததில்லையே சரி. ஆமா இருந்தாலும் ஒரு பெண்ணை விட ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை கண்டால் மயங்குவான் ஆமா இல்லையா தன்னம் திணிக காட்டில் இருந்தாலும் சண்டத்தியை பார்த்தான் சண்டன் சரி இவ்வளவு இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஆ, பார்த்தோன்னு யார்கிட்ட பேச முடியுமா முடியாது ஒரு பெண்ணுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் அருகிலே போகின்றான் ஆமா பெண்ணே என்ன இந்த கானகத்திலே இத்தனை நாள் உன்னை பார்த்ததில்லை சரி இன்று திடீரென்று பார்க்கின்றேன் உங்க பெயர் என்னம்மா என்னுடைய பெயரா அம்மா என்னுடைய பெயர் சண்டத்தி அப்படியா உங்களை நான் பார்த்ததில்லை அல்லவா ஆமா நீங்க யாரு எங்க இருந்து வந்தீங்க உங்க பெயர் என்ன என்னோட பெயர் சண்டன் ஆமா ஆ, இப்பதானே இங்க வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க இதுக்கு முன்னாடி கைலாசம்ல இருந்தேன் அம்மா கைலாசமலையா அம்மா கைலாசமலை காட்டுக்கு வந்துட்டீங்களா ஆமா நீ எங்க இருந்தா நானும் கைலாசத்துலதான் கைலாசத்திலயா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் கோட்டைக்கு வெளியே வேலை செய்தேன் என்ன வேலை அதாவது எடுபடி வேலை செய்து பூ கொண்டிருந்தேன் கட்டுறது பூ கட்டுறது ஆ, கூட பின்னுறது ஆ. பணிவிட செய்யறது ஓஹோ எல்லாம் செய்து கொண்டிருந்தீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தூத்துட்டு இருந்தேன் எங்க கைலாசத்துல கோட்டைக்கு உள்ளயா ஆமா சரி பெண்ணே இத பாருங்க ஆ. விதியின் வசத்தாலே என்னை காட்டிற்கு அனுப்பி விட்டார்கள் அப்படியா உங்களையும் அனுப்பி விட்டார்கள் நானும் விதி விசத்தால் வந்து விட்டேன் ஆனால் ஆ. நான் வரும்போது சொல்லித்தான் விட்டார்கள் உனக்காக ஒரு சண்டன் வருவான் என்று அப்படியா அது நீங்கள் தான் என்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஆனால் என்னிடத்தில் யாரும் சொல்லவில்லையே ஆ, இப்படி அழகான பெண்மணி எதிரே வருவளன்னு என்னிட்ட யாரும் சொல்லல சரி பெண்ணே என்ன தன்னம் தனியாக இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சரி ஆமா நான் உன்னிடத்தில் ஒன்று கேட்கலாமா என்ன நீ சம்மதித்தால் சரி நம்ம இருவருமே காந்தன திருமணம் செய்து கொள்ளலாமா அதுதான் ஐயா தலை விதி என்பது இதுதானே ஆ, உடனே நாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் சரி அப்படி என்று காட்டிலே திருமணம் செய்து கொண்டார்கள் ஆமா திருமணம் அடைத்து சரிதான் மல்ல கெட்டு மண்ணமோடித்து மண்ணமோடித்து மணமுடி
முடித்து ஆண்டாள் சண்டத்தியாய் மாலையிட்டு மனம் முடித்து அங்கே வாழ்ந்தாளி சண்டத்தியாய் 11 ரதியும் போலி மங்கை அவள் வாழ்ந்து வாராள் வாழ்ந்து வரும் நாளையில் சண்டத்தியால் கர்த்தமானாள் தானே நாதத்திலே அந்தரவள் தானிருந்தாள் தானே மாதத்திலே சந்தனவன் தானிருந்தாள் தானிருந்தாள் இப்படியாக மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வரும் பொழுது சண்டத்தியால் கர்ப்பமானாள். சரி, கர்ப்பமான சண்டத்திக்கு மாதங்கள் கடந்து 8 மாதம் ஆகிறது. அம்மா 8ஆம் மாதத்தில் எங்க விதி விளையாடுகிறது. மன்னவனை பார்த்து சொல்லுகிறாள், சொல்கின்றார், அண்ணா இதுவரையிலும் உங்களிடத்துல எதுவுமே கேட்டது கிடையாது. இன்றைய தினத்திலே சரி மாமிசம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. சண்டத்தி அண்ணா, நீ என்னோடு வாழ்ந்து சரி இன்று நமக்கு என்று ஒரு குழந்தை கரு உருவாகி 8 மாதம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நீ எதுவும் கேட்டது கிடையாது. ஆனால் இன்று என் கண்முனை வந்து மாமிசம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆமா, பாரு என்ன மறு வார்த்தை பேசாம காட்டில் சென்று என்ன மாமிசம் வேணுமாமா? மாமிசம் தானே, ஏதோ மான் குட்டியோ முயல் குட்டியோ அம்மா எடுத்து வாருங்க, நான் கொண்டு வரேன். சின்ன சிறுசா இருக்கு, அதுக்கு அம்மா குட்டி எல்லாம் பிடிச்சிட்டு வந்துடாதீங்க. கொண்டு வர மாட்டோமா? ஆனா நீ யார்ட்டையும் வெளியே சொல்லாம இருந்தா சரிதான். ஏன்னா பாரஸ்டுக்கார விட மாட்டாங்க. சரி சரி, அதனாலே உனக்கு என்று மாமிசம் கொண்டு வருகின்ற சண்டனான காரகத்திலே வந்தான். சரி, மிருகங்களை வேட்டாட வரும்போது மிருகங்கள் அவனை வதம் செய்து விட்டது. சரி, சண்டனும் இறந்தான். மாமிசம் கொண்டு வருவார் என்று வெளிமேல் இழுவித்து காத்து கொண்டிருந்த சண்டத்தியானவள் சென்ற கணவனையும் காணவில்லை, மாமிசத்தையும் காணவில்லை. கணவன் இறந்த செய்தி அறிந்தாள். சண்டத்தியானவள் விரும்புகிறாள், ஏ மன்னவா, என்ன மன்னவரே மணவாளா, உலகை வேட்டை கண்ணீரை சோர விட்டாய், போத கண்ணீரை சோர விட்டாய், ஆராத கண்ணீரை ஆராத கண்ணீரை முத்து போன்ற கண்ணீரே முகமெல்லாம் சோர விட்டாய், அவளம் போன்ற கண்ணீரே பக்கமெல்லாம் சோர விட்டாய், கானகத்திலே பாதியிலே வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தீரே மன்னா, பாதியிலே நீங்கள் சென்று விட்டீர்கள் அல்லவா? நீங்கள் இல்லாத உலகத்திலே நான் வாழ்வேன் என்று நினைத்தீர்களா? இதோ உங்களோடு வருகிறேன், நிறைவா என எடுத்துக்கொள்ளவே ஓடி போய் சாக போறா. ஆனா வயத்துல என்ன இருக்கு? பிள்ளை இருக்கு இல்லையா? சத்ருவாளா? கணவன் இறந்து விட்டிருந்தாலும் கணவன் நினைவாக ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாணவர்கள் மீண்டு வரப்போவதில்லை. உண்மைதான், இது கடவுளின் நியதி. உண்மை இருந்தாலும் சண்டன் இறந்தாலும் சண்டன் தந்த குழந்தையின் வயிற்றில் இருக்கின்றது. மாதம் 8 தகுந்து விட்டது. மனதை திடமாக்கினாள். நாமள்தான் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைங்க என்ன பாவம் செய்தார்கள்? அப்படியானால் ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டாளாம். அம்மா என்ன இப்ப ஒரு வார்த்தை சொன்னால, அதாவது நாம என்ன பாவம் நம்ம செத்துடலாம், சரி பிள்ளைங்க என்ன பாவம் செய்தாங்க? அதானே இன்னைக்கு நிறைய இதை பாத்தியாம்மா, பார்த்தோம். பேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அதாவது கணவன் மனைவி சண்டைக்கு பிள்ளை போட்டு தலைகள் அடிக்கிறது என்ன, சவுட்டி கொல்றது என்ன, இப்படி
பிள்ளைய கொடுக்கறவன் கடவுள் யார்ட்டையும் கொடுத்து போயிடுறான். ஆமா பிள்ளை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? உண்மைதான். இருந்தாலும் இந்த சண்டன் தந்தை இந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் சொல்லி சரிதான். சண்டத்தியானவள் மனதை தேற்றி வாழ்ந்து வருகிறாள். வாழ்ந்து வரும்போது சண்டத்திக்கு மாதம்பத்தி சரி சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை கொடியாள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பேரமிட்டாள் சண்டத்தியாள். தக்கனென்றோ தக்கனென்றோ கடம்பனென்றோ தக்கனென்றும் தொக்கனென்றோ கரும்பன் என்றோ சமிகரனோ 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 பஞ்ச தாருகனோ தாருகனோ ஒரு சூழிலே 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் சண்டத்தியானவள். 3 தான் நிக்குது. ஆமா 3 பிள்ளைங்க. சரிதான். இருந்தாலும் எம்மா வீட்டுல ஒரு 2 ஆம்பளை பிள்ளை இருந்தாலே உலகத்தை விட்டு வைக்க மாட்டான், ஊரை விட்டு வைக்க மாட்டான். சரி. சண்டத்தியானவள் 7 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றாள். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாப்போ. அப்பா அந்த ஆண்டவன் கொடுக்கும் போது அப்படி கொடுப்பாம்மா. 1 2 பெத்தெடுக்க முன்னாடியே ஒரு கோயில் திருவிழா வந்தா எங்க தூணு உண்டோன்னு பாத்துட்டு தெரிவாங்க. ஆமா ஆமா இருக்க முடியாது சாஞ்சு உட்காரதுக்கு. ஆமா அதுல ஒரு குழந்தை இருந்தா விட அந்த ஒரு குழந்தைய பாத்துக்க இப்ப யாரெல்லாம் வர்றா? மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, குழந்தையுடைய தகப்பன், அம்மா, இவ்வளவு பேர் வந்தாலும் ஒரு பிள்ளை இந்த கோவில் திருவிழால கூட்டி நம்ம சமாளிக்க முடியும்? முடியல. மண்ணைக்கும் ஆமா முடியல. 7 பிள்ளை 8 பிள்ளை 10 பேர் அன்னைக்கு பார்த்தாங்க. சரி இன்னைக்கு ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டு எப்பண்டா வயசு 2 ஆகும், அரை கிளாஸ்ல கொண்டு விட்டுறலாம், சரி நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிதான் இருக்கிறாங்க தாத்தா. அன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம். இன்னைக்கு ஒத்த பிள்ளை வச்சுக்கிட்டு அது வாங்கி கொடுக்க முடியும் தெரியல, மொத்தத்துல வளர்க்க தெரியல. இருந்தாலும் ஒரு சொல்லி 7 ஆண் பிள்ளை பெற்றெடுக்கின்றாள். பெற்றெடுத்த குழந்தைக்கு தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பிரன் சமிகன் சீன பஞ்ச தாருதன் பெயர் நாம சுட்டி அழகாகவே அந்த குழந்தைகளை வளர்த்து வருகிறாள். ஆமா தாலாட்டி சீராட்டி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே குழந்தைகள் எப்படி வளர்ந்து வருகிறார் பாருங்க. ஒரு வயது 2 வயதா 7 வயதா 7 வயதா விளையாடி குழந்தைகளை நாள் இருமையும் பொழுது வண்ணமாக வளர்த்து வருகிறாள் சண்டத்தியானவள். 7 பிள்ளைகள் அப்படி ஒரே மாதிரி வளர்ந்து வர்றாங்க. ஒரே மாதிரி ஒரே வளத்தில ஒரே வயசுல வர்றாங்க. சரிதான். 7 வயசு ஆகின்றது. ஆமா 7 வயசாகும் போது பிள்ளைக்கு என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும். ஆமா கல்வி கண்ணை திறக்கணும். அதாவது இந்த உலகத்துல ஆணா பிறந்த பெண்ணா பிறந்த கல்வி முக்கியம் தானே. அந்த கல்வியின் பெருமை என்ன தெரியுமா? எப்படி? வெள்ளத்தால் அழியாது வெண்தலால் வேகாது கொடுத்தாலும் குறையாது கொள்ளையும் போகாது. கல்வருக்கு பயம் இல்லை. இந்த கல்வி இன்னைக்கு பணம் இருக்கோ பொருள் இருக்கோ ஒன்னும் தேவையில்லை. ஆனா கல்வி மட்டும் இருந்தால் சரி எந்த மூலையிலும் எந்த ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பொழைச்சிக்கிடும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பெற்றவங்க
தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சரி பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் ஆ, அப்படின்னு சொல்லி சண்டத்தியான 7 பிள்ளை அழைத்துக் கொண்டு குருகுலத்திற்கு வருகின்றார். சரி ஆமா. அங்க யார் இருக்கா? குருகுல வாத்தியார் இருக்கிறார். சுக்ராச்சார் இருக்கின்றார். ஆ, சண்டத்தை அழைச்சிட்டு வர்றா. ஆமா ஐயா. அம்மா ஐயா வாங்க வாங்க வாங்க. வாத்தியாரே என்னம்மா? என்ன என்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆ, நீங்க யாரம்மா? நான் சண்டத்தி. சண்டத்தியா? ஆமா, இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைங்க தான். அம்மா என்ன இந்த பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைன்னு சொன்னால் சரி, உன் கணவன் எங்கம்மா? என்னுடைய கணவன் இறந்து விட்டார். ஐயோ பாவம். காட்டிலே இந்த குழந்தைகளை தனியாகத்தான் வளர்த்து வந்தேன். அப்படியா? எனக்கு தான் அறிவு கிடையாது, சரி. எதுவுமே எனக்கு தெரியாது. ஆ, ஆ. என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்க ஆசைப்படல. சரி அம்மா. இவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியணும்யா. அப்படியா? அதனால உங்களுக்கு தெரிந்த வித்தைகளை என் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். அம்மா சண்டத்தி, என்ன 7 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றீர்கள். ஆமா. கணவனும் இறந்து விட்டேன்னு சொல்லி இருக்கின்றீர்கள். சரி கவலைப்படாதுங்க. ஆ, இந்த 7 பிள்ளைகளுக்கும் நான் சிறப்பா கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுக்கின்றேன். அப்படியா? சென்று வாரு. பிரச்சனை வேணுமா? தட்சணையா? ஆமா, 101 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வேணுமான்னு கேட்டேன். அது எம்மா உங்க விருப்பப்படி ஏதோ தாருங்கள், ஆ, அவ்வளவுதான். அப்படி இந்த குழந்தைகளை அருகழைத்து சரி. இந்த வாத்தியார் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தாலும் படிப்பானா? இவனுக்கு கோணப்படிப்பட்ட குணம் இல்ல, ஆமா, தாரதன் குணம் இல்ல. சரி. அதாவது சொல் வார்த்தை கேட்க மாட்டான். பிறவி ஆமா. குணத்தை வச்சுக்கிட்டு பேய் பிடிக்க பார்த்தா கேக்குமா? அப்படி கேட்கும். அது பிறவி குணத்தை காட்டத்தான் செய்யும். அடுத்த கொண்டு போய் குறைச்சு என்ன பிரயோஜனம்? அதானே. அதனால தானும் படிக்க மாட்டான், வாத்தியார் சொல்லது கேட்க மாட்டான். உண்மைதான். அந்த பொறுமைக்கு ஒரு அளவு தானே உண்டு. கண்டிப்பா. வாத்தியாருக்கு கோபம் வருகின்றது. அடே பிள்ளைகளே, என்ன நான் இத்தனை நாளும் கற்றுக் கொடுத்த கல்வி சரியாக படிக்காமல் விளையாடி கொண்டிருக்கின்றீர்களா? ஆ, அப்ப நில்லாத பட்டி மக்களை இந்த உதவியாக பேசுகின்றார். அந்த வார்த்தை கேட்ட பொழுது ஆமாம். அப்பனில் பட்டி என்று அடித்தார் வாத்தியாரும். அடித்த காட்டி ஆற்றாமல் அழுது கொண்டு பல்லரெல்லாம் சண்டத்தியால் இடமதிலே சொல்லுவாளா. தாயை சண்டத்தியே எந்த கப்பன் யாரு அம்மா யாரு என்று சொன்ன போது சண்டத்தியால் ஏது சொல்வான். அடைக்க கத்தன் அள்ளிக்க கர்த்தன் பரமசிவன் அவரானால் பரமசிவன் அவரானால் அழியா வர வாங்க வேணும், அழியா வர வாங்க வேணும். பரமசிவன் அவரானால் அழியாத வரம் வேணும், வர வேணும், வர சொல்லி பாலரெல்லாம் ஏகினாரி கால்நடையாய். இப்படியாக ஆமா. அதாவது 7 பாலர்களும் அப்படி அந்த பட்டி மக்கள் நவதூர பேசும்போது மனமுடைந்தார்கள். நேர் அழுது கொண்டு நேர வர்றாங்க. சண்டத்தி ஆமா. இடத்துல கேக்குறாங்க. அம்மா, பாடசாலைக்கு செல்லும் போது ஒழுங்கா பாடத்தை படித்தோம். சரி, எங்கள் மீது கோபம் கொண்ட அந்த வாத்தியரானவர் அப்பன் இல்லாத பட்டி மக்கள் நவதூக பேசிவிட்டார். அம்மா, மகனே என் தகப்பன் யார்? அம்மா, வாத்தியார் தானப்பா பேசினாரு. அம்மா, வாத்தியார் பேசினா சும்மா வந்திருக்கலாம். ஆ, அப்பன் இல்லா பட்டி மக்கள் என்று பேசுகின்ற போது பட்டினா என்னம்மா? பட்டி என்று சொன்னால் நாய். நாங்க நாய் பெற்ற பிள்ளைகளா? ஏ மகனே, அம்மா, என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள்? அதாவது கல்லடி பட்டால் காயம் மாறிவிடும் அம்மா, ஆமா. சொல்லடி பட்டால் காயம் மாறுமா? என் மாறாதல்லவா? தகப்பன் யாரம்மா? சொல்லுங்கள் அம்மா. எந்த ஒரு தாயிடத்தில் ஒரு பிள்ளை இப்படி வந்து கேட்கலாமா? அம்மா, எங்க அம்மா எப்ப யாருமான்னு கேட்கும்போது அம்மா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? என் மகனே, அம்மா, உங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருந்தது சண்டை. அப்படியா? அவர் இப்போது உயிரோடு இல்லை, இறந்து விட்டார். சரி, ஆனால் என் தகப்பன் யார் தெரியுமா? யாரு? கைலாச மலையில இருக்கக்கூடிய கரைக்கடலாகிய சிவபெருமான். ஆமா. நான் வளர்ந்தது கைலாசம். சரி. அப்படியா? அதனால என் தகப்பன் உன் தகப்பனப்பா. அண்ணா, என்ன நம் தகப்பன் இறந்து விட்டாரா? ஆமா. நாம் சொன்னது போல இப்ப நமக்கு தகப்பன் அந்த ஆதிசிவனா? சரி. ஆதிசிவன் எப்பனானால் அழியாத வரம் வாங்க வேண்டும். வர கண்டிப்பா. வாங்க வேண்டுமானால் தவங்கள் செய்து
வரங்கள் வாங்கி இந்த ஜெகத்தை ஆள வேண்டும். உண்மைதான். இது நல்ல யோசனை. அப்படி என்று 7 தர்ம தவம் செய்ய வேண்டும் என்று அழகாகவே கானகத்திற்கு வந்தார்கள். என்ன செய்தார் பாருங்கள். என்ன? அள்ளி மணல் குவித்தார் மணல் குவித்தார் மணல் குவித்தார் மணல் குவித்தார் ஒன்று செய்தார் செய்தார் மணல் குவித்தார் மணல் குவித்தார் ஒன்று செய்தார் ஒன்று செய்தார் மணல் குவித்தார் மணல் குவித்தார் ஒன்று செய்தார் செய்தார் பலே பலே அரகரா சிவனே அரியவரோ தவமிருந்தார் சிவமே இருக்கும் வேளையிலே மட்டும் நான் இருந்தான் வருடத்திலே மாலியதிலே முன்னே வந்து தங்களையோ வரார் கைலாசம் இப்படியாக அதாவது 7 பாலகர்களும் அள்ளி மணல் குவித்து அரணார்லிங்கம் உண்டு செய்தார்கள். செட்டில் மணல் குவித்து சிவனரை போல் உண்டு பண்ணினார்கள். அம்மா பிச்சி இருவாச்சி மல்லிகை மறிக்குழுந்து எல்லாம் வைத்து சரி ஆதி சிவனாரை நோக்கி 12 வருடகாலம் கானகத்திலே தவமரிக்கின்றார்கள். அடேங்கப்பா அரகரா சிவசிவா என்று சொல்லி அப்படியே தவமரிக்கின்றார்கள். தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் ஆதிகரை கிடனாகி சிவபெருமான் சண்டத்தியுடைய பிள்ளைகள் அல்லவா அப்படி என்று எதிரே தோன்றுகிறாராம். அப்பா என்னைக்கு தவம் இருந்த காரணம் அதாவது தந்தையே சண்டத்தியுடைய பிள்ளைகள் நாங்கள். அப்படியா? எங்களை நீங்கள் கைலாசம் அழைத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளே என்ன என்ன நோக்கி தவம் இருந்த காரணத்தை பத்தி சொல்லுங்க. அது வர வாங்குவதற்கு ஐயா. அப்படியா? ஆமா. சண்டத்தை பெற்ற பிள்ளைகள் அப்படி கைலாசம் அழைக்கு வருங்கள், உங்களுக்கு நாங்க வைத்து வரம் தருகின்றோம். அப்படி என்று 7 பேரை கைலாச மாமலையிலே அழைத்து வருகிறார். அழைத்து வந்தோட பகவான் கேட்கிறார் என்ன என்ன வர வேணும் பாலகரே இதுதான் கைலாசம். அப்படியா? நீங்கள் சொன்னபடி உங்களை கைலாசம் அழைத்து வந்து விட்டேன். சரி சரி, உங்களுக்கு இனி என்ன என்ன வர வேண்டிய 7 பேர் இருக்கீங்களா? உன் பேர் என்ன? என் பேர் தக்கன். உன் பேரு? தொக்கன். உன் பேரு? ஏய், அவன்தான் என் தம்பிகள். நான் சொல்றேன், நான் தக்கன், தொக்கன், இரும்பன், கரும்பன், சம்பரன், சமீகரன்,
பின்னால ஒருத்தர் ஈன பஞ்ச தாருதேன். அப்படியா? ஆமா. சரி. ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும், எதற்காக, என்ன நினைத்து இப்படி ஒரு தவத்தை செய்தீர்கள்? தம்பி அண்ணா, நம்ம எதற்காக தவம் இருந்தோம்? வரம் வாங்குவதற்காக. அதனால நீ தான் மூத்தவன். ஆமா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஆதி சின்னத்தில் வரத்தை கேளு பாப்போம். நான் எனக்குள்ள வரத்தை மட்டும் கேட்கிறேன். நீ எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்கணும். முதல் வரத்தை கேளு. 7 கடலுக்கு அப்பாலே இட வேண்டும் 7 கோட்டை. 7 கோட்டை. சந்திரர்கள் சூரியர்கள் தான் விலகி ஓட வர வேண்டும். ஓட வர வேண்டும். தலை அறுக்க முளைக்க வர வேண்டும். சரி. ஒரு ஆயுதம் பறி போனால் உடனே மறு ஆயுதம் முளைக்க வர வேண்டும். முளைக்க வர வேண்டும். ஆடொருவர் கையாலே அழியாத வர வேண்டும். ஆடா ஆணொருவர். அதாவது ஒரு வழி உரத்திலே ஒரு கோடி அசுரம் பிறக்க வேண்டும். சரி. ஒரு அசுரம் பட்டு போனாலும் 9 பேர் அசுரம் பிறக்க வேண்டும். அப்படி அது மட்டும் இல்ல, வேற என்ன? இந்த உலகத்திலே எங்களுக்கு இறப்பில்லாமல் வர வேண்டும் என்று தாதர்மார்கள் கேட்க, அப்பதான் பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? பிள்ளைகளை, இத்தனை தூரம் நீங்கள் கேட்ட வரத்தில நான் உங்களுக்கு தந்து கடைசி ஒரு வரம் கேட்டீர்கள் அல்லவா, இறப்பு இல்லாத வரம். அது என்னால் தர முடியாது. இந்த உலகத்திலே பிறப்பு இறந்தால் இறப்பு நிச்சயம். சரி. உங்களுக்கு யாரால் அழிவு வரக்கூடாது என்று கேளுங்க, அதற்கான வரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதான் ஆணொருவர் கையாலே அழியாத வரம் என்று கேட்டார்கள் அல்லவா? அப்பந்தான் நினைக்கிறான். என்ன? பெண்ணால் நமக்கு அழிவு வருமா? வராது. ஒரு மிருகத்தால் நமக்கு அழிவு வருமா? வராது. நமக்கு அழிவு ஒன்று வறுமையானால் ஒரு ஆடவரால் மட்டும்தான் நமக்கு வழி வரும். சரி. பெண்ணை துச்சம் நினைத்து ஆடவர் கையை அழியாத வரத்தை வாங்குகின்றான் இந்த ஆதர்மார்கள். ஆமா. வரத்தை வாங்கி கொண்டு சரி பார்த்தா போதுமா ஐயா உங்களுக்கு? எங்களுக்கு போதும். ஆனா அங்க இருந்து போக வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு தேர் தாருங்க. ஒரு தேரா 7 தேரா? ஒரு தேர் போதும். 7 தேர் வேண்டிய ஒரு தேர் வேணுமா? எனக்கு வேணும். அப்படியா பகவானே? ஆமா. 7 பேருக்கும் தனித்தனி தேர் ஒன்று தாருங்கள். சரி. கைலாசம் சுற்றி விட்டு போகின்றோம். இப்ப தாருகா தக்கா என்ன தொக்கா என்ன 7 பேருக்கும் 7 ரதமானது சரி அங்கே வரிசையாக நிற்கிறது பாருங்கள். ஆமா. அதுல ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போங்க. அப்படி ஆகட்டும் பகவான். சரி. அப்படி என்று 7 பேரும் தேர்ல ஏறும் பொழுது சொல்லுகிறார்கள், அண்ணா என்ன சும்மா கைலாசம் வர முடியுமா? முடியாதல்லவா? அதனாலே நம்ம இப்ப கைலாசம் இருக்கணும், சுத்தி பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பா சுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 7 தலைமுறை தேரில் ஏறினார்கள். எப்படி அம்மா வருகின்றார்கள்? வடகைலாசபுரத்திலே வருகிறார்கள். எப்படி பாருங்க, எப்படி வடகையிலே புறமதிலே புறமதிலே தேரதுதா 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 புறமதிலே புறமதிலே கோட்டை வாசல்ல வரும் பொழுது அம்மையுமே பார்வதியானவள் அங்கே அமர்ந்திருக்கின்றாள். அமர்ந்திருக்கா எப்படி தெரியுமா? எப்படி? பக்க பழுத்தவளாம் பஞ்சு நிறைய முடியோடு செக்க சிவந்த வாய் சிவன் சிரிப்பான் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். 7 பிள்ளைகளும் பார்த்தா பார்த்தீங்களா அம்மைக்கு சந்தோஷம். ஆமா. அழைத்து என்ன சொல்றா? பிள்ளைகளே, அம்மா 7 பேர் வரிசையா வருகின்றீர்கள். ஆமா. உங்களை பார்க்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷம் தான். யாரப்பா நீங்கள்? நாங்களா? ஆமா, நாங்கள் தார்தர்மார்கள். நீ யாருன்னு கேட்டேன். உங்க அம்மா அப்பா பேர் என்னன்னு? எங்க அம்மா பேர் நாங்க தார்தர்மார்கள். நாங்க சண்டத்தி பெற்ற பிள்ளைகள். சண்டத்தியுடைய பிள்ளைகளா? ஆமா. எப்பா என்ன சண்டத்தி யார் தெரியுமா? யாரு? நான் வளர்ந்த பிள்ளை சண்டத்தி. அப்படியா? கைலாச மலையிலே
சரி சரி, சண்டத்துக்கு பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் எனக்கும் பிள்ளைகள் தான். அதெல்லாம் இருக்கட்டும். கைலாச மலைக்கு சென்று விட்டு இங்க வரும்போது நீங்கள் சிறத்திருப்பதற்கான காரணம் என்ன? என்ன வரம் வாங்கி வருகின்றீர்களா? ஆமா. சரி, சண்டத்தியுடைய பிள்ளைங்க இல்லையா? நானும் உங்களுக்கு ஒரு வரம் தரலாம் என்று நினைக்கின்றேன். அண்ணா தம்பி, ஆண்டி பேயன் பித்தனை பிரசுடி பண்டாரம் ஆதி சீமிடத்திலே ஆனால் அழிவில்லாத வரத்தை நாம் வாங்கி கொண்டு வருகின்றோம். அப்படி போயும் போயும் பார்வதியாம் இவள் நமக்கு வரம் தருவாளா? ஆமா. அடி பெண்ணே, என்ன மண்ணழிந்து போனாலும் விண்ணழிந்து போனாலும் ஒரு பெண்ணிடத்தில் வரம் வாங்க மாட்டோம். போடி. என்ன யாரை பார்த்து வாடி போடி என்று பேசினா தெரியுமா? உன்னதான் சொன்னேன். பகவானுடைய மனைவி பார்வதி என்னை பார்த்து நீ வாடி போடி என்று பேசியிருக்கின்றாய். ஆமா. நீ என்ன மட்டும் போடின்னு பேசலடா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் பேசிட்ட. யாரு என்னை மாதிரி பெண்களை கேலியும் கிண்டலும் செய்து ஏளனமாக பேசிய காரணத்தினால் என்னை போல ஒரு பெண்ணின் கையாளி உன் தலையாளு சீக்கிரத்தில் அறுபடுமடா. என்ன தம்பி, இவள் பெண்ணாம், இவள் சாபம் போடுவாளாம், அந்த சாபம் பலித்து விடுமா? அதானே. ஆனால் அழிவில்லாத வரத்தை நாங்கள் வாங்கி கொண்டிருப்பது உன் சாபம் எப்படி பலிக்கும்? வாடிப்பாடி பரமசிவம் கொண்டாடி இவளோட நமக்கு என்னடா பேச்சு? சாபத்தை வாங்கி கொண்டு 7 தருமார்களும் சரி 7 கடலுக்கு அப்பாலை வந்து இரும்பாலை கோட்டையிடுகிறார்கள். சரி இருந்து உலகை அரசாட்சி செய்து வருகிறார்கள். ஆமா. வரும் பொழுது மனசுக்குள்ள இந்த அம்மா சாபம் அடிக்கடி அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். குத்திட்டு போகுது. ஆமா, அவ போய் போய் ஒரு பெண்ணு கையால சாபம் வாங்கிட்டோம் அல்லவா? இருந்த நினைக்கிற மனசுக்குள்ள என்ன என்ன கைலாசமலை விட்டு வரும்போது சாபத்தை வரத்தை வாங்கி கொண்டு வந்தோம். அந்த பெண்ணும் பாரு சாபத்தை போட்டு விட்டாள். இருந்தாலும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். பெண் பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது. அதனால பார்வதா தேவிக்கு ஒரு கோவில் கட்டி கூர்பூஜை செய்து கப்ப பணம் கொடுத்து கொண்டு வருவோம். கப்ப செலுத்தினா சாபம் பலிக்காதா? அம்மா சந்தோஷமா இருப்பாள்ல. சரி சரி இல்லையா? அப்ப ஒரு பெரிய கோவிலா கட்டுங்க. பெரிய கோவிலா கட்டுகின்றோம். சரிதான். பார்வதா தேவிக்கு ஒரு பெரிய கோவில் ஒன்று கட்டினார்கள். சரி. கூர்பூஜை செய்து திருவிழா நடத்தி வருஷத்துக்கு ஒரு முறை கப்ப பணம் கட்டுகின்றார்கள். அம்மையான பாரு சந்தோஷம் கொண்டு குளிர்கிறது. பிள்ளைகளுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கிறா. செல்லும் அள்ளி கொடுக்க செல்லும் பெருக பெருக நம்ம பிள்ளைங்க தானே. ஆமா அப்படின்னு சொல்லி வாடி போடின்னு பேசினதெல்லாம் மறந்து போச்சு. நம்ம பிள்ளைங்க தானே, பிள்ளைங்க சொல்லி சொல்லி தான் நிறைய பெற்றோர்ல வெளியே வந்து கிடக்குறாங்க. சரிதான். அதனாலதான் அம்மையான பாரு செல்வத்தை அள்ளி கொடுக்கின்றாள். சரி. இவனுக்கு செல்வம் பெருகி வருகின்றது. ஆமா. நான் என்ற ஆணவம் வருகின்றது. ஆணவத்தின் தன்மையில் என்னமா செய்கின்றார்? 12 வருடம் பார்வதிக்கு கப்ப பணம் கட்டுகிறான். 13ஆம் வருடத்திலே மனதில் நினைக்கிறான், அண்ணா என்னன்னா அந்த நாமல் சிறு குழந்தைகள். ஆமா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயந்து பயந்து வாழ்ந்தோம் இருந்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வளர்ந்து விட்டோம். வீராதி வீரர்கள் அல்லவா? இப்போ உனக்கு யாரையும் பார்த்த பயம் வருதா? எனக்கு யாரையும் பார்த்து பயம் வரல. உனக்கு பயம் வந்துருதா? எனக்கு ஒரு பயம் இல்லடா. உனக்கு பயம் வருதா? எனக்கும் வரவில்லை. வந்துன்னு வச்சுக்க எங்க கூட்டத்தில் இருக்காத. அதனால நம்ம 7 பேருமே ஒரே பலத்தோடு இருக்கின்றோம். சரி. யார் வந்து பார்க்கலாம்னு நினைத்து நாம இருக்கின்றோம். ஆமா. இப்ப என்ன செய்யலாம்? அதான் அந்த கோவில் யாருக்கு? பார்வதா தேவிக்கல்லவா? போய் இனி அவளுக்கு நாம பூஜை கொடுக்கலாமா? எதுக்கு பூஜை கொடுக்கணும்? என்னதான் செய்து விடுவாள் நம்மளை? பார்த்து விடலாம். நிறுத்துங்கடா. கோவில் கதவை இழுத்தடைத்தா. குரு பூஜை நிறுத்துங்க. பூசாரி எப்படி வெளியே தள்ளுறான். இனிமே இந்த பக்கம் வந்துறாங்க. அம்மா கப்ப பணத்தை கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி சரி கோவில் நடையடைத்தான். குரு பூஜை நடத்தினா கப்ப பணத்தையும் கொடுக்கல. சரி. பார்வதியானவள் மனதில் நிற்கிறாள். கப்ப பணம் கட்டி வந்த தாரிகடி இப்போது நம்மை மதிக்கவில்லை அல்லவா? இல்லை அல்லவா? தேவா தேவர்களை எல்லாம் அடிமை வேலைக் கொள்கிறான் அல்லவா? இவனை சும்மா விடலாமா? விடக்கூடாது. ஆதி சிவனாரிடத்தில் வருகிறாள். வந்தவள் ஆண்டவா எடி என்று சொன்னதே நாளை செய்யல்லவோ ஸ்வரரி நீரல்லவோ சொல்ல சொன்னீராய் என்று சொன்னதிலே செய்யல்லவோ ஈஸ்வரரி நீங்கள் தானும் சொல்ல சொன்னீராய் எனக்கு தங்கையுமானி பரமசிவனே உமக்கு பாடியுமானி இல்லாத அசுரனுக்கு நானும் பாவியோ ஈஸ்வரையானாலும் உமக்கு பாவியானி
சங்கடம் தீராதே. பார்வதியானவள் பகவானிடத்தில் சொல்லுகிறாள், என்ன சுவாமி பார்வதி, அந்த ஒரு சமயத்திலே அந்த தாரகனானவள் என்னை பார்த்து வாடி போடி என்று இழிவாக பேசினான். அப்படியா? எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருந்தீர்கள். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமே தரவில்லையே சுவாமி. பார்வதி, ஏன் கொடுக்கவில்லை? சண்டத்தை பெற்ற பிள்ளைகள் இடத்துல வர வேண்டும் என்று கேட்டால் வரத்தை கொடுத்து விட்டேன். சரி, இப்போ உனக்கிட்ட வாடி போடி சொல்றான். இப்ப என்ன பிரச்சனை, என்ன நடந்து? பகவானே, என்ன? நான் ஒரு வரம் தருகிறேன் என்று தானே சொன்னேன். சரி, அவன் என் மேலே கோபம் கொண்டு வாடி போடி என்று இழிவாக பேசினான். நம்ம பிள்ளைகளா? ஆமா. ஐயோ, எனக்குன்னு ஒரு கப்பம் கட்டி வந்தான். 12 வருடமாக கோவில் வைத்து பூஜையும் செய்தான். சரி, நானும் அப்படியே மனம் கொள்ளிருந்து கோபம் எல்லாம் தணிஞ்சு இருந்தேன். ஐயோ, இப்பொழுது பழையபடி கப்பத்தை நிறுத்தி விட்டான், கோவில் வாசலை அடைத்தான். சரி, அவனுக்கு தொலைகணம் அதிகமாகிவிட்டது சுவாமி. எதுக்கு கோபத்துல வந்து நிக்கிறப்போ? நான் தானே அம்மா சுவாமி. அவன் என்னை வாடி போடி என்று பேசுறது எனக்கு மனசு தாங்கல சுவாமி. அதனால என்னை வாடி போடி என்று பேசுறவன் இருக்கலாமா? அதனால என்ன செய்ய வேண்டும்? அவன் தலையோட அறுக்க வேண்டும் சுவாமி. பார்வதி, என்ன கோபத்தோடு வந்த போது தாரதின் தலையறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாயே. ஆமா, நான் யோசிச்சுட்டு இருக்கிறேம்மா. ஏன் தெரியுமா? என்ன? கொல்ல வேண்டும் என்று நீ அடம்பிடித்து விட்டாய். சரி, நான் கொல்லலாம் நினைத்தால் அந்த தாரதமார்களோ ஆடவர் கையால் அழியாத வரத்தை நான் கொடுத்து விட்டேன். சரி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி கொல்லலாம் சுவாமி. என்னம்மா? அவனுக்கு நான் ஒரு சாபம் கொடுத்திருக்கின்றேன். நீ கொடுத்தாயா? ஆமா. என்ன சாபம் பார்வதி? என்னை போல ஒரு பெண்ணின் கையால் ஒரு தலை அறுபடும் என்று அவனுக்கு ஒரு பெண்ணால் தான் அழிவு சுவாமி. பார்வதி, என்ன? ஆடவர் கையால் அழியாத வரத்தை நான் கொடுத்து விட்டேன். சங்கடத்தோடு நான் இருந்தேன். ஆமா. ஐயோ, பெண்ணுறுத்தி கையால் அழிபடுவாய் தாரை சாபத்தை போட்டிருக்கின்றார். சரி, அப்படியானால் உன் சாபத்தின் விதிப்படி சற்று பொறும். 7 மார்க்க சிவபெரும் அந்த மார்க்கவை பார்க்கின்றார். 70,000 கன்னிமார்களை 7 கன்னிமார்களை பிறவி செய்கின்றார். ஆமா, பிறவிய கன்னிமார்கள் சிவபெரும் அன்பு வர்றாங்க. ஆண்டவா, என்ன? ஏதேது சிவனாரே 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 பிறவி செய்த காரணமே காரணமே ஏதேது சிவனாரே சிவனாரே பிறவி செய்த காரணமே காரணமே அருகனில் தலையிருக்க தலையிருக்க உனை பிறவி செய்தி பிறவி செய்தி அப்படி போடு. அவன் தலையிருக்க வென்றா பெண்கள் எல்லாம் கோட்டை கண்டு புறவிட்டாரே. 70,000 ஆதிக்களை வரவழைத்து 7 மங்கையாக பிறவி செய்தார்கள் அல்லவா? ஆமா. அப்போ ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கும்? 10,000 பலம் இருந்திருக்கும். 10,000 பலம். 70,000 கன்னிமாரன் ஒரு பெண்ணுக்கு 10,000 பலம் தானே? எப்படி இருந்திருப்பா? இந்த பெண்ணை போல இருந்திருப்பா. சரிதான், நல்ல பலம், வீர மங்கைகள். அப்படியே 7 பேரும் சரி சிவன் முன்னே வருகிறார்கள். ஆமா சுவாமி, சிவன் முன்னே பெண்களே பெண்களே என்ன? இங்கே வாருங்கள். உங்களை பிறவி செய்த காரணம் என்ன தெரியுமா? எங்களையா? ஆமா. என்ன காரணம்? 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலை கோட்டையிட்டு ஆண்டு கொண்டிருக்கின்றான் தாரதமார்கள். சரி, அந்த தாரதனின் தலையறுத்து நீங்கள் வர வேண்டும். தலையறுக்க வேண்டுமா? ஆமா. சுவாமி, என்ன? எங்களை பாருங்கள், எங்கள் கைகளை பாருங்கள். ஐயோ, என்ன இருக்கிறது? பூ போன்ற கைகள் கையில் என்ன இருக்கின்றது? ஒன்றுமோ இல்லை அல்லவா? இப்ப என்ன வேண்டும்? தலையறுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயுதங்கள் வேண்டும் அல்லவா? பெண்களே, ஆயுதங்கள் தந்தால் உடனடியாக அவன் தலையை நாங்கள் இருப்போம். உங்களுக்கு என்னென்ன வர வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும் நான் உங்களுக்கு தருகின்றேன். சரி, அப்படி என்று சரி ஆயுதம் கையில் கொடுத்தார். ஆமா. ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு மங்கைமார்கள் நேரே
தாரதன் கோட்டைக்கு வர்றாங்க. தாரகனுடைய கோட்டை வந்தவங்களுக்கு அவனுக்கு தெரியுமே வேண்டாமா? நம்ம வந்திருக்கோம்னு தெரியணும்னா இப்ப எல்லா வீட்லயும் காணிங் பெல் இருக்கு. சரி, கேக்கும் யாரா வந்திருக்காங்க தெரியும். ஆனா 7 கன்னிமார்களும் தாரனை கொல்ல வேண்டும் அல்லவா? அப்ப அந்த காலத்துல ஒருத்தங்க வீட்டுக்கு போனா அப்ப என்ன எப்படி கூப்பிட்டு இருப்பாங்க? இப்ப அப்ப அம்மா தாயே யாரு வந்திருக்கா, பிச்சைக்காரன் வந்திருக்காரா இல்ல வேற சொந்தம் தெரியாது யாருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இந்த தாதிரமர்களை கொல்ல வேண்டுமான வந்த செய்தியை குறவி ஒலிவிட்டு செல்கின்றார்கள். சரி, குறவி சத்தத்தை கேட்டா எப்படி அழைக்கின்றார் வாருங்கள். வாடா வாடா தாருதயனவே, வாடா வாடா தாருதயனவே, என்னுடைய கோட்டையில் பெண்கள் வாடையப்படாத இந்த தார்தனம் கோட்டையில் தலகர்த்தா என்ன பெண்கள் குறவை சத்தம் கேட்கின்றது. அம்மா யார் என்று பார்த்து வா. இதோ பார்த்து வருகிறேன். அவன் இப்ப உயிர் இல்லாத போலவே கேட்பான். ஆமா, இதோ பார்த்து வருகின்றேன். பார்த்து வருகின்றான். கோட்டை கொத்தளத்தில் மேன்று பார்க்கின்ற போது 7 கன்னிமார்கள் 7 நிறத்தோடு வாளாக இருந்திருக்கின்றார்கள். என்னடி யாருடா நீ? நான் தான் தலகர்த்தன். எங்க கோட்டையில வந்துகிட்டு எங்களுடைய மன்னருக்கு முன்னிலிருந்து குறவை சத்தம் ஓடுகின்றாயா? இதற்காக வந்திருக்கின்றீர்கள். உன்னை யாரடா கூப்பிட்டா? எங்க மன்னன் போக சொன்னாரு. நான் தாருகன் தானே கூப்பிட்டேன். மன்னை யாருன்னு பாத்துட்டு சொன்னா எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் தான் வீர மங்கைகள் வந்திருக்கிறோம் என்று போய் சொல். இதற்காக அவன் தலையை அறுக்க வந்திருக்கிறோம் என்று போய் சொல். அப்படியா? இப்ப சொல்லிட்டு வரேன். சொல்லு சொல்லுப்பா. அண்ணா மன்னா என்ன? நம் கோட்டை முன்பு வந்து 7 கன்னிமார்கள் 7 நிறத்தோடு வாளாய் ஏந்தி கொண்டு உங்களை கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் மன்னா. என்ன? என்னை கொல்வதற்காகவா? ஆமா மன்னா. எதற்காக? எதற்காக மன்னா? நீங்க எதிரியா, அதனால கொல்ல வந்திருக்காங்க. சரி, அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம்? அடிக்கணுமா மன்னா? என்ன? 7 கன்னிமார்கள் அழகா இருக்காங்க. எனக்கு ஒண்ணு தோண சொல்லட்டுமா? திருமணம் முடித்து விடல. அப்படியா? ஆமா. சொல்லிட்டு வரட்டுமா? சொல்லிட்டு வாருங்க. என்ன பேசுகின்றீர்கள்? பெண்கள் என்றாலே நமக்கு பிடிக்காது. ஆமா. அப்படிப்பட்ட பெண்களை நாமல் திருமணம் செய்வதா? தலகருத்தா? தலையறுத்து விடுவேன். மன்னா என்ன? நீங்களும் 7 பேரும் தன்னந்தனியாக இருக்கின்றீர்கள். சரி, அவர்களும் அழகா இருக்கிறாங்க. பெண்கள் வாடைப்படாத நீங்கள் பெண்களையே திருமணம் செய்தால் சந்தோஷமாக இருக்கும். போடா. சொல்லிட்டு வரட்டுமா? முடியாது. அப்படியா? அவர்களோடு நான் போர் செய்கின்றேன். அப்படியா? ஆனால் சரி, தொக்குன்னு கொஞ்சம் ஆசை இருக்கு. இருந்தாலும் கேட்டுட்டு வரேன். போறேன்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி. பெண்களே என்ன? பெண்களே என்ன? எங்களோட மன்னர்களுடைய போரிட விரும்பவில்லையா? அங்க 7 பேர் இருக்காங்க, நீங்க 7 பேர் இருக்கீங்க. சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு கோட்டைக்குள்ள இருந்துக்கிடுங்க. டேய், என்ன சொல்லுகின்றாய்? திருமணம் முடிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்படியானால் கரைக்கண்டதார் உங்களுடைய தலையல்ல வார்த்து வர சொன்னார். அப்படின்னா ஒருபோதும் நடக்காத. வாருங்கடா போருக்கு. போர் செய்ய பார்க்கலாம் என்று சொல்லி இந்த 7 கன்னிமார்கள் தாரும் படைகள் போர் செய்து கொண்டிருக்கின்றது. ஆமா. தலையெடுப்பட தலையெடுப்பு தலை முளைக்கின்றது. சரி. ஒரு அசுரம் பட்டு போனால் 9000 அசுரம் பிறக்கின்றான். ஆமா. ஒரு துளி ரத்தத்திலே 1 கோடி அசுரம் பிறக்கின்றான். சரியா? அது மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒரு சண்டை போடுகின்ற போது பாதி பலம் அவன் கையில் வருகின்றது. பார்த்தார்கள், அறுக்கறுக்கு முளைக்கிறது ஆதிபரம் கொடுத்த வரத்தினாலே. தலையை வெட்டினா தலை முளைக்குது, கையறுக்கினா கை முளைக்கின்றது, காலை வெட்டினா காலை முளைக்குது. அக்கா என்ன, நீ எத்தனை தலை வெட்டி இருப்ப? நான் ஒரு 10,000 தலை வெட்டி இருப்பேன். அம்மா 10,000 தலையா? அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்களா இருக்காங்களா? அது உடனே 1 கோடியா முளைத்து விட்டது. ஐயோ,
1 கோடியாக? அம்மா நானும் தாண்டி வெட்டி வெட்டி பாக்குறேன். நீ என்னதக்க வெட்டினா? நான் காலை தான் வெட்டினேன். சரி. காலை வெட்ட அடுத்த கால் முளைத்து கொண்டிருக்கிறது. அடேங்கப்பா. தப்பி தவறி ஒரு துளி உதிரம் கீழே விழுந்துச்சுன்னா ஆமா கோடி அசுரர்கள் பிறக்கிறார்கள். எக்கா என்ன சிவனா சொல் கேட்டு தாரதனை கொல்ல வேண்டும் என்று நம்ம ஓடடி வந்தோம். அம்மா முதல்ல 7 பேர் தான் இருந்தான். சரி. இப்ப 70,000 கோடி பேராக மாறிவிட்டான். நம்மள சரியா ஏமாத்திட்டாங்கடி. அது மட்டுமல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஞாபகம் இருக்கா? எப்படி? தாதனை கொண்டு விட்டு வந்தால் எங்களை மனம் முடிப்பதை கேட்டுக்கொண்டு வந்தாய் அல்லவா? இப்ப கொல்ல முடியல. சரி. கைலாசமலைக்கு போக முடியாது. கைலாசமலைக்கு போனா நம்மள எல்லாரும் என்ன கைலையிலே போனாலோ கைலையிலே போனாலோ நம்மை நகைப்பா. சொல்லுகிறார்கள். கைலையிலே போனாலும் கரை கண்டனார் நம்மை நகைப்பார் அல்லவா? நாட்டு வழி போகவே என்று சரி யார் யாரெல்லாம் எந்த திசை நோக்கி போனார் பாருங்கள். வர்க்கலைக்கு உறுதி போனாள். சரி நீ எங்க போகிறாய்? மாவேலி கரைக்கு நான் செல்கிறேன். நான் வாழ்வீச்சு கோஷத்தில் செல்கின்றேன். சரி அவ எங்க போறான்னு கேளுங்க. அப்படியா? இப்பவே ஓடிப்போ அழுவி இருந்துக்க அப்படின்னு சொல்லி வர்க்கலைக்கு உறுதி போனாள். மாவேலி கரைக்கு உறுதி போனாள். பொன்னங்குள்ள பகவதி கொடியடையால் உறுதி போனாள். சரிதான். அம்மையின் கடல் வழியாக உறுதி போனாள். மண்டை காட்டு பகவதி என்ற மகமாகி உறுதி போனாள். சரி. அதாவது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே கொடியடையால் பகவதியால் சென்று உறுதி போனாள். இப்படி போய் இருந்தாலும் அவங்களுக்கு சங்கடம். என்ன 7 பேர் 7 திசைக்கு போயிட்டாங்க. சரி ஒரு நாள் பார்க்கணும் இல்லையா? பார்த்து பேசணும். என்னைக்கு பார்க்கலாம்? எக்கா அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பார்த்து பேச வேண்டும். அதாவது பெரிய கைலாசமலை சின்ன கைலாசமலை சொல்லுவார்கள். சரி. பெரிய கைலாசம் இருக்கின்றார்கள், அங்கேயும் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள். சின்ன கைலாசம் சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே
சுசீந்திர மதி என்று சொல்வார்கள். அம்மா தானு மாலை என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் இருக்கின்ற ஒரு தலம். சரி. அந்த தலத்திலே சித்திரை மாத தெப்ப திருவிழா நடக்கும். அந்த திருவிழா அன்று இரவோடு இரவாக நாம எல்லாம் பேசி எடுத்து கலந்து பேசிக்கிட்டு கோழி குதிரை சென்று விட வேண்டும். அப்படி என்று 7 பேர் சென்று விட்டார்கள். சரி. ஏகிவிட்ட கன்னிமரை காணவில்லை என்று கைலாசமலையை பகவான் சொல்லுகிறார். பார்வதி சுவாமி பெண்களை பிறவி செய்தால் தார்களுடைய தலை அறுப்பார் என்று சொன்னார்கள் அல்லவா? ஆமா. நம்மள அனுப்பின பெண்கள் தலை இருக்க முடியாமல் 7 திசை நோக்கி சென்று விட்டார்களே சுவாமி. இனிமேல் நாம என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணும் கவலைப்படாது. ஏதாவது உபாயம் சொல்வார்க்கலாம். தாருணை தரற்கு தலையறுக்க வேண்டுமானா ஆனால் போரு கலங்காரி பொற்கொடியால் மாகாளி ஈனபத்திர காளி என்றும் மல்லபத்திர காளி என்றும் வலங்கமா காளி என்று ஈனபத்திர காளி என்றும் சரி பத்திரகாளி அம்மையை பிறவி செய்தால் தாருணை தலையறுத்து விடலாம். அப்படியானால் ஆமா பத்திரகாளி அம்மையானவளை பிறவி செய்ய வேணும் என்று சொன்னார். ஆமா. தேவா தேவர்கள் அழைத்து திருப்பார்க்கடலை அமிர்தம் கிடையாது சொல்லலாம். தாயான பத்திரகாளி அமிர்தத்தோடு கலந்திருக்கின்றார். சரி. அமிர்தத்தோடு கலந்திருக்கின்ற அம்மையை பிறவி செய்ய வேண்டுமானால் தேவர்கள் அழைக்க வேண்டும். அப்படி என்று சரி தேவா தேவர்களே வாருங்கள் வந்தோம். திருப்பார்க்கடலில் சென்று அமிர்தமானது கிடைய வேண்டும். சரி சுவாமி. அங்கே எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் என்னிடத்திலே கொண்டு கொடுக்க வேண்டும். சென்று வாருங்கள். அப்படி ஆகட்டும். அப்படி என்று தெய்வா தேவர்கள் எல்லாம் சரி அமிர்தம் கடைய வருகிறார்கள். முதல் கடைந்தே அமிர்தத்திலே அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறாய். சரி. மூதேவியை கொண்டு பகவான் முன்னே கொண்டு விடுறாங்க. அம்மா மூதேவிக்கு வரம் கொடுக்கிறார். என்ன பொல்லாதவர் இடத்திலே நீ என்னாலும் போயிருப்பாயாக. அப்படியே ஆகட்டும். அப்படி என்று 2வது அமிர்தம் கிடை வருகிறார்கள். 2ஆம் அமிர்தத்திலே லட்சுமியால் தான் மூன்றான அமிர்தத்திலே மதகரி பிறந்திடுவார். தோலிருந்து ஆசனமாய் போட்டு கொண்டார். 4ஆன அமிர்தத்திலே வரி புள்ளி பிறந்திடுவார். எடுத்து ஆடையாக போட்டு கொண்டார். 5வது அமிர்தத்திலே ஆடரவோ பிறந்திடுவார். திருவண்ணீர் தனை எடுத்து நாயினியோ
பூசிக்கொண்டார் நான் எடுத்து மேனியெல்லாம் பூசிக்கொண்டார் பார நஞ்சு வந்து பிறந்திடுமாமே